சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன கட்டரும்பு மலர் கிடைச்சாலா? அந்த ஸ்வீட் கடைக்கும் வரலையா? வேற கடைக்கு போலாம் போங்க. அர்ஜுன், அதுக்குள்ள கார் போவாது, நீங்க அந்த பக்கமா பாருங்க, நான் இங்க போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரி. வழி தந்தாய் உயிரின் தொல்லையே, இதற்கு மேல் வழி ஒன்றும் உலகில் இல்லையே. நீதானடி நினைவின் தேனியே, என் வாழ்க்கையே விழிநீரின் தீனியே. சாரி ப்ளீஸ், சாரி, நான் என் ஒய்ஃப்னு நினைச்சேன். சாரி. கட்டரும்பு மலர் கிடைச்சாலா? இல்ல அர்ஜுன், நானும் எனக்கு தெரிஞ்ச கடைங்கெல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டேன். மலர் எங்கேயுமே வரலன்னு சொல்றாங்க. போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னே வருது. மலர், நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறப்பெல்லாம் என் கண்ணு முன்னாடி அடிக்கடி வந்து நிற்ப. இப்போ உன்னை நான் பார்க்கணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என் கண்ணு முன்னாடி இல்லையே. இது நீ எனக்கு கொடுக்குற தண்டனையா? உன்கிட்ட மன்னிப்பு கேட்காம என்னால எதுவுமே செய்ய முடியாது மலர். எங்க இருக்க நீ? கடவுளே, நான் இதுவரைக்கும் எனக்குன்னு உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. ஆனா முதல் தடவையா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். என் மலரை நான் பார்க்கணும். அவளை என் கண்ணுல காட்டு. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, அந்த கடவுளே நாங்க 2 பேரும் சேரணும்னு முடிவு பண்ணிதான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாருன்னு. அப்படி அவர் சொன்னது உண்மைன்னு இப்ப நான் நம்புறேன். நான் அவளை வேணான்னு வெறுத்து ஒதுக்கி ஜென்மத்துக்கும் அவளை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறப்ப கூட எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கேன்னா அவர் சொன்னது உண்மைதானே இப்ப எனக்கு புரியுது. நான் வேணான்னு நினைக்கும் போது மலரை என் கூட சேர்த்து வச்சேன். நான் இப்ப அவ வேணும், அவ கூட வாழணும்னு ஆசைப்படும் போது அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன். நான் என் மலரை பார்க்கணும், அவ கூட ஒன்னா வாழணும். ப்ளீஸ் அவளை என் கூட சேர்த்து வை, சேர்த்து வை. அர்ஜுன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மலர் இங்கதான் எங்கேயாச்சும் போயிருக்கோம். பக்கத்துல மலரோட ஃப்ரெண்டு வீடு ஒன்று இருக்கு, அங்க போய் பார்ப்போம். சரி. என்ன விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்றது மட்டும் இல்லப்பா, அதுக்கு மேல எதை வேணாலும் செய்வான். தொடுவானம் தொழுகின்ற நேரம் தொலைவினில் போகும், ஆன தொலைந்துமே போகும். தொடுவானமாய் பக்கமாகிறாய்.
அர்ஜுன் தங்கச்சிமா தங்கச்சி அர்ஜுன் எங்க தங்கச்சிமா கூட்டு வரலையா? அர்ஜுன் உன்னதான் கேட்கல, தங்கச்சிமா எங்க? அர்ஜுன் ஏய் அர்ஜுன், டேய் என்ன அர்ஜுன் கேட்டுக்கிட்டே இருக்கோ, நீ அமைதியா இருக்க? என்னப்பா நடந்தது? ஏன்பா நீ ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? மலரை பாத்தியா? என்ன சொன்னா மலர்? நான் மலரை பார்த்தேம்மா. அப்புறம் ஏன் அவளை ஆளை காணோம்? நீ மன்னிப்பு கேட்டதும் சந்தோஷமா அவ கிளம்பி வந்திருக்கணுமே. என்ன அர்ஜுன், அங்க போய் மலரை பார்த்ததும் உனக்கு உன்னோட ஈகோ தடுத்துருச்சா? மலர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கல, அப்படிதானே? அப்பா ப்ளீஸ் பா, அவள மாதிரி நீங்கள் என்ன புரிஞ்சுக்காம பேசாதீங்க. அர்ஜுன், என்ன நடந்ததுன்னு நீ சொன்னதானப்பா தெரியும். நீ இப்படியே அமைதியா இருந்தனா நாங்க என்னப்பா யோசிக்க முடியும்? மலர்கிட்ட நான் செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்டேம்மா. ஆனா அவ என் மன்னிப்பை ஏத்துக்கல, என்னை ஏத்துக்கலாமா? அப்போ அவ இன்னும் உன் மேல கோவமா தான் இருக்காளா அர்ஜுன்? ஆமாமா, என்ன அவ மொத்தமா வெறுத்துட்டா. அந்த கடவுளே இறங்கி வந்து சொன்னாலும் அவ என்ன மன்னிக்கிறதா இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சுமா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. நான் என்ன சொன்னாலும் அவ சமாதானமாகிற மாதிரியே தெரியல. எனக்கு தெரியுமா, நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் தான். ஆனா அவ எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவள் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேனேன்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேம்மா. இத்தனை நாள் அவளை பத்தி தெரியாம அவளை புரிஞ்சுக்காம இருந்தேன். இப்ப நான் மாறிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறேன். இப்போ அவ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாமா. அர்ஜுன், அவளுக்கு என்ன அவ்வளவு திமிரு? ஒரு ஆம்பளை நீயே இறங்கி வந்து மன்னிப்பு கேக்குற, அப்பவும் வரலன்னா என்ன அர்த்தம்? விடு, தேவைன்னா அவளே வரட்டும். நீ வாயை மூடு துர்கா. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே நீதான். இப்படி அவனை ஏத்தி விட்டு தான் இத்தனை நாளா அர்ஜுன் மலரை பத்தி புரிஞ்சுக்க விடாம பண்ணிட்டேன். அப்பா, நான் என்னப்பா பண்ண? நான் நம்ம அர்ஜுனுக்காக தானே பேசினேன். நீ அவனுக்காக இவ்வளவு நாள் பண்ணதெல்லாம் போதும். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு என்ன தேவையோ அதை நாங்களே பாத்துக்கிறோம். வந்துட்டா கொளுத்தி போடுறதுக்கு. அம்மா, இப்ப நான் என்னம்மா பண்றது? மலரன்னு மன்னிக்கவே மாட்டாளா? ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இவ்வளவு நாளா அவ இந்த வீட்டிலேயே இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியலம்மா. நேத்து வரைக்கும் அவ இங்க இருந்து போயிட்டாளேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேம்மா. ஆனா இந்த நிமிஷம் அவ இந்த வீட்டுல இல்லாததை பார்க்கும்போது ஏதோ எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி இருக்குமா. அவ இல்லாம இந்த வீடே வெறுமையா ஃபீல் ஆகுதுமா. அர்ஜுன், தயவு செஞ்சு நீ ஃபீல் பண்ணாத. தங்கச்சிமாவே நம்ம தப்பு சொல்லிட முடியாதுல்ல. பேசினதெல்லாம் மறந்துட்டு நாம வேணா மன்னிப்பு கேட்கலாம் அவள்கிட்ட. ஆனா அந்த வார்த்தைகளால அவ பட்ட கஷ்டம், அவ அனுபவிச்ச வேதனை என்னன்னு அவளுக்கு மட்டும்தானே தெரியும். பாவம், இவ்வளவு சீக்கிரம் அவளால அதுல இருந்து எப்படி மீண்டு வர முடியும்? கொஞ்சம் டைம் தேவைப்படும். அவ கோபம் நியாயமானதான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது மாமா. ஆனா அந்த கோபம் போயிருச்சுன்னா கொஞ்சம் நல்லா வந்துருவான்னு கூட என்னால ஆறுதல் படுத்திக்க முடியல மாமா. ஏன்னா அவ இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனாலதான் கொஞ்சம் பயமா இருக்கு.
அர்ஜுன் நீ எதுக்கும் கவலைப்படாத. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அத்தையும் மாமாவும் போயிருக்காங்க. கண்டிப்பா தங்கச்சிமா அத்தை மாமாவோட பேச்ச மீற மாட்டேன். கண்டிப்பா கூட்டு வந்துருவான். இல்ல மாமா, எனக்கு என்னமோ அப்படி தோணல. மலர் என்கிட்ட பேசுனதை பார்க்கும்போது அவளுக்கு என் மேல இருக்கிற கோவத்தை விட வெறுப்பு தான் அதிகமா இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் பண்ண எந்த விஷயத்தையும் அவ மறக்கல. அந்த அளவுக்கு நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். அது எல்லாத்தையும் மீறி இந்த வீட்டுக்கு திரும்ப அவ வருவான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல மாமா. அர்ஜுன், நீயா அப்படிலாம் கற்பனை பண்ணி கவலைப்பட்டு இருக்காத. அத்தையும் மாமாவும் போய் ரொம்ப நேரம் ஆகுது. எவனா ஒன்று பண்ணு, தேவையில்லாம டென்ஷன் ஆகிறதுக்கு பதிலா அத்தை மாமாக்கு ஃபோன் பண்ணி கேளு, என்னாச்சுன்னு கேளு. அர்ஜுன் சொல்லுடா. ஹலோ அம்மா, மலர் என்னம்மா சொன்னா? என் மேல இன்னும் கோவமா தான் இருக்காளா? அவ வருவாளா மாட்டாளாமா? அர்ஜுன், நான் மலரை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். மலர் எப்படிமா அந்த வீட்டுக்கு வர சம்மதிச்சா? அவளுக்கு என் மேல இருக்க கோவம் போயிடுச்சா? அவ என்ன மன்னிச்சிட்டா தானம்மா? நான் நேர்ல வந்து எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன், சரியா? ஓகேம்மா ஓகேம்மா. மலர் வர்றாள்ல, இருக்கட்டும், அதுவே சந்தோஷமா இருக்குமா. நான் வச்சிடுறேன். மாமா என்ன? நான் சந்தோஷமா இருக்கேன் மாமா. மாமா சந்தோஷமா இருக்கு மாமா. மலர் அப்பா அம்மாவும் கூட்டிட்டு வர்றாங்களா? நான் தான் சொன்னேன்ல, தங்கச்சியம்மா கண்டிப்பா அத்தை பேச்ச மீற மாட்டான்னு. இப்ப பாத்தியா? ஏன் மாமா, மலர் நம்ம வீட்டுக்கு வர்றனா என்ன மன்னிச்சிட்டான் தானே அர்த்தம்? அதுல என்ன சந்தேகம் உனக்கு? இந்த பாரு, தங்கச்சிமாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. இத்தனை நாளா நீ அவளை புரிஞ்சுக்கலைங்கிற கோவத்துலதான் நீ பேசும்போது கோவப்பட்டு அவளும் அப்படி பேசிருப்பா. மத்தபடி உன்னை விட்டு பிரியணும்னு அவன் யோசிக்கவே மாட்டான். இங்க பாரு, அப்படியே அவளுக்கு உன் மேல கோவம் இருந்தா கூட இங்க வந்தோன்னு எப்படியாவது பேசி சமாதானப்படுத்திரு. சமாதானப்படுத்திரா மாமா? அவ கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுருவோம் மாமா. அர்ஜுன், நீ ஒண்ணு பண்ணு, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. ஏன்னா தங்கச்சிமா வரும்போது நீ ஹீரோ மாதிரி இருக்க வேண்டாம், அதனாலதான். போ போ போ. நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். பாத்தீங்கல்ல, இனிமே என் மாப்பிள்ளையும் தங்கச்சி மாவையும் எந்த தீய சக்தியாலையும் பிரிக்க முடியாது. எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. தங்கச்சி மாவை மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரப்போறா. இது வரைக்கும் நீங்க தங்கச்சி மாவை வீட்டுல வேலை செய்யறவளா தான் பாத்திருக்கீங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டு மருமகளா பார்க்க போறீங்க. ஐயோ பாவம். அர்ஜுன், என்ன? இல்ல, நான் உனக்காக ஆசைப்பட்டு ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அத நீ வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கணும். பாரு, நானும் கட்டெரும்போ ஸ்வீட் டெலிவரி கொடுத்துட்டு வரும்போது ட்ரெஸ் ஷாப்ல ஒரு பொம்மைக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருந்தத பார்த்தேன். அத பார்த்ததும் எனக்கு ஊன் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி ஷோகேஸ்ல வைக்கிற பொம்மை மாதிரி தெரியுதா? என்ன நக்கல் பண்றியா? ஐயோ அர்ஜுன், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஏதோ மாடலுக்காக அந்த பொம்மைக்கு போட்டிருந்த ஷர்ட்டை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அதே ஷர்ட்டை நீயும் போட்டேன்னா உனக்கும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் இந்த ஷர்ட்டை நான் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்லாதவன் மாதிரி இருக்கா? மலர், இறங்கி வா. மலர், மலர். அனிதா, சார், அனிதா ஆரத்தி எடுத்துட்டு வா. ஆண்டோ வரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் மலர். நீ திரும்ப இந்த வீட்டுக்கு வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ என்ன மன்னிப்பியோ மன்னிக்க மாட்டியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நான் என்னதான் உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தாலும் நீ என்னை கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன நடந்தாலும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு என் உள்ளுணர்வு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி நீயும் என்கிட்ட திரும்ப வந்துட்ட. என்னதான் நீ என்னை மன்னிச்சிருந்தாலும் நான் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு தான் மலர். அதுக்காக திரும்பவும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிரு மலர். அர்ஜுன், நான் சொல்றது ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க மட்டும் மலர்கிட்ட பேசலைன்னா அவ கண்டிப்பா இங்க வந்திருக்க மாட்டா. ரொம்ப தேங்க்ஸ்மா. அனிதா சார், இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துட்டேன் சார். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? குடு, என் ஒய்ஃபுக்கு நான் தான் ஆரத்தி எடுப்பேன். பத்த வை. மேடம், நான் எந்த கண்டிஷன்ஸோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, அதை நீங்களே உங்க பையன் கிட்ட சொல்லுங்க. நான் ஏதோ அவருக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு வாழ வந்ததா நினைச்சு அவர் ஆர்வ கோளாறுல ஆரத்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. மலர், என்னம்மா இப்படி பேசுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வர்றத பார்த்து அர்ஜுன் எவ்வளவு சந்தோஷப்பட்டான். அவனை நீ இப்படி இன்சல்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிறியம்மா. இங்க பாருங்க சார், நான் இங்க வந்ததை நினைச்சு அவரு வேணும்னா சந்தோஷப்படலாம். ஆனா நான் இங்க சந்தோஷமாலாம் வரல. என்னோட கடமைக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். இத்தனை நாள் அவர் என்ன மனநிலையில இருந்தாரோ இப்போ அந்த மனநிலைக்கு நான் வந்துட்டேன். எப்போடா நான் இந்த வீட்டை விட்டு போவேன்னு நான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். அம்மாடி மலர், அப்படிலாம் பேசாதம்மா. பாவம், அந்த புள்ள மனசு கஷ்டப்பட போகுது.
மலரு இப்பதான் எந்திரிச்சியா? ஆமாண்டா. சரி சரி, டைனிங் டேபிள்ல உனக்காக காஃபி எடுத்து வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோ. அப்புறம் ஸ்வீட் செய்யறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன், நீ வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம். சரிடா, நான் அது வந்துடுறேன். மலர், வா மலர். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்கிட்ட என்ன ட்ரை பண்ற? என் விஷயத்துல நீ நல்லவ மாதிரி நடிக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐம் சாரின்னு எல்லா இடத்துலயும் எழுதி வச்சுட்டா மட்டும் நான் உன்னை மன்னிச்சிருவேனா? ஒரு பொண்ணுன்னா உன்ன மாதிரி சில ஆம்பளைங்களுக்கு ரொம்ப இலக்காரமா போயிடுச்சுல. நீங்களா திட்டுவீங்க, நீங்களா மன்னிப்பு கேப்பீங்க. எல்லாத்துக்கும் பூம் பூம் மாடு மாதிரி நாங்க தலையாட்டிட்டே நிக்கணுமா? அக்கா, செம்ம திட்டு போல. நேத்து நைட்டு நம்ம பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் மலர் அதை உண்மைன்னு நம்பி அர்ஜுன் எப்படி வெளுத்து வாங்குறேன்னு பாத்தீங்களா? இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதாண்டி தந்திரமா அவளை நான் குழப்பி விட்டேன். நம்ம கொளுத்தி போட்டது எப்படி கொழுந்து விட்டு எரியுதுன்னு பாத்தியா? இந்த மாதிரி டிராமா பண்ணி என்ன திரும்பவும் சபையில நிக்க வச்சு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறத முதல்ல நீ நிறுத்து. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்ன தங்கச்சிமா, என்னாச்சு? எதுக்கு இப்ப அர்ஜுனை திட்டிட்டு இருக்க நீ? என்னை இம்ப்ரெஸ் பண்றேங்கிற பேர்ல ஏதோ கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கான் இவன். அதெல்லாம் எனக்கு கடுப்பு ஆகுதுண்ணா. எங்க போனாலும் எதை பார்த்தாலும் சாரின்னு மட்டும் தான் இருக்கு. ஏன் மலரு, அவர் சாரி தானே கேட்டாரு, நீ கட்டுற சாரியவா கேட்டாரு? எதுக்கு இவ்வளவு கோவம்? டேய், அவருக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட நீ வாங்கி கட்டிக்காத. சாரி மலரு, எனக்கு சாரி கட்டுற பழக்கலாம் இல்ல. சாரி மலரு, கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. போவோம். தங்கச்சிமா, அர்ஜுன் இறங்கி வரணும்னு எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்த? இப்போ ஏமா அவனை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க நீ? அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நீ பண்றதெல்லாம் சரியா? மாமா விடுங்க மாமா. மலருக்கு எவ்வளவு பேசணும் தோணுதோ பேசட்டும். என்னால அவ எவ்வளவு மன கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. நான் பேசின வார்த்தைகள்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா மலர் பேசினதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மலர், நீ என்னை எவ்வளவு திட்டணுமோ திட்டு, அடிக்கணும்னா கூட அடி, ஆனா என்ன வெறுத்துறாத ப்ளீஸ். இதுக்கு மேல நான் உன்னை வெறுக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல. தங்கச்சிமா, என்னக்கா இவன்? அவன் நிக்க வச்சு இந்த கிழி கிழிச்சுக்கிட்டு இருக்கா, இவன் சொர்ணே இல்லாம நின்னுக்கிட்டு இருக்கான். ஏய், இப்போ அவரு அவ மேல காதல்ல விழுந்துட்டாரு. அதனாலதான் அவ என்ன பேசினாலும் அவர் காதல விழ மாட்டேங்குது. அர்ஜுன், எதுவும் ஃபீல் பண்ணாத அர்ஜுன். தங்கச்சிமா ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசிட்டு போறா. அவ பேசினதுக்கெல்லாம் நான் எதுவும் ஃபீல் பண்ணல மாமா. என்ன திட்டியாத அவ என்கிட்ட பேசிட்டு போறாளேன்னு சந்தோஷப்படுறேன். என்ன ஒண்ணு, அவ என்ன புரிஞ்சுக்காமலே போயிடுவாள்னு தான் பயமா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அர்ஜுன், எதுக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன புதுசா கேக்குற? இல்ல, பொதுவா காலையில இல்ல சாயந்தரம் வருவோம். அது என்ன இந்த டைம்ல கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அதான் கேட்டேன். அது என் சாமியோட சேர்த்து
உள்ள இருக்க சாமியும் பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான். அப்படியா? ம். சரி வாங்க. இரு 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 ஒரு நிமிஷம். என் மலருக்கு மலர் வாங்கிட்டு போலாமா? வா அக்கா, பூ கொடுங்கக்கா. எவ்வளவு தம்பி வேணும்? ஒரு 2 முழம் கொடுக்கட்டுமா? கொடுங்கக்கா. எவ்வளவு ஆச்சு? 2 முழம் 100 ரூபா ஆச்சுப்பா. இந்தாங்க. கொடுங்க, நானே வச்சுக்கிறேன். என் மலர் குட்டிக்கு நானே வச்சு வரேன். திரும்ப ஆ, திரும்ப. சூப்பரா இருக்க மலர். தம்பி ஆ. வீட்டுக்கு போனதும் பெரியவங்க கிட்ட சொல்லி திஷ்டி சுத்தி போட சொல்லுப்பா. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஜோடி பொருத்தம் அவ்வளவு அம்சமா இருக்கு. அப்படியாக்கா? ஆமா தம்பி. நீங்க ரொம்ப கண்ணு வைக்காதீங்க, நீங்க வியாபாரத்தை பாருங்க. சரிப்பா. போலாம். வாங்க. அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை யார் பேருக்கு? என் ஒய்ஃப் மலர் பேருக்கு. சரி. இல்ல இல்ல, என் புருஷன் அர்ஜுன் பேருக்கு. நோ நோ நோ. என்ன நோ நோ நோ? ஆண்டவா, எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்க நீங்க? 2 பேருக்கும் அர்ச்சனை பண்ணா சாமி என்ன கோவிச்சுக்கோ போகுது? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அர்ஜுன் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். மலர் மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். அப்படியே பண்ணிடுறேன். ஓம் ஆறுமுகனே போற்றுவோம், ஆண்டியே போற்றுவோம், அரண்மகனே போற்றுவோம், பிரியனே போற்றுவோம், அழகா போற்றுவோம், அப்பா போற்றுவோம், ஆதி மூலமே போற்றுவோம், ஆவிடன் குடியோய் போற்றுவோம், இறைவனே போற்றுவோம், இளையவனே போற்றுவோம், இடும்பனை வந்தவனே போற்றுவோம், ஈசன் மைந்தனே போற்றி போற்றி. மலர். ஐயோ அர்ஜுன், என்னாச்சு? ஒண்ணு இல்ல, விடு. இல்ல, நெத்தியில பட்டுருச்சு. லேசா தான் பட்டுச்சு மலர், ஒண்ணு இல்ல. வலிக்குதா? சச்சா இல்ல. உன் மேல பட்டிருந்தா கண்டிப்பா வலிச்சிருக்கும். அப்புறம் என் புருஷன் கிட்ட எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு பொருளை கேட்டதும் எனக்கு அந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த புடவை? அங்க ஒரு புடவை இருக்கு பாரு, பச்சை கலர் புடவை. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஒரு நிமிஷம் வரேன். இங்கே இரு. அண்ணா அண்ணா அண்ணா, அந்த புடவை எடுங்க சார். எந்த புடவை? அந்த பச்சை கலர் புடவை. இந்த ஒரு நிமிஷம் சார். இந்தாங்க சார். கொடுங்க. அண்ணா, இது எவ்வளவு விலை? 2000 ரூபா சார். 2000? ஐயோ, மலர் ஆசைப்பட்டு வேற கேட்டா, கையில காசு வேற இல்லையே, என்ன பண்றது? என்ன சார், வாங்கிக்கிறீங்களா? பேக் பண்ணவா? இதோ வந்துடுறேன், பேக் பண்ணுங்க. சரி, ஓகே சார்.